لا إله إلا الله أحمد ونصلي على رسوله الكريم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பித்து அன்புக்குரிய பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என்னுடைய இறைவன் எனக்கு உபதேசம் செய்தான். அதில் ஒன்று, ஒல்யக்குன் நுத்துபக்க திக்ரன், உன்னுடைய மொழித்தல்கள் உன்னுடைய பேச்சுகள் அத்தனையும் திக்ராகவே இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா இடத்தை சொன்னான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள். வசதி பெருமானார் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள், அதாவது நபிக்கும் ஹைரி அமாலிக்கும் வ அஸ்துகாஹா இன்த வலீக்கிக்கும் வ அர்ஃபஉஹா ஃபி தரஜாத்திக்கும், உங்களுடைய அமல்களிலேயே மிகச்சிறந்த ஒன்றையும் உங்கள் எஜமானிடத்தில் பரிசுத்தமானதையும் உங்களுடைய அந்தஸ்துகளை எல்லாம் உயர்த்தக்கூடியதும் தங்கம் வெள்ளிகளை எல்லாம் செலவு செய்தை விடவும் சிறந்ததையும், நீங்கள் உங்கள் எதிரிகளை சந்தித்து அவர்களுடைய கழுத்துக்களை நீங்கள் வெட்டுவது, அவர்கள் உங்களுடைய கழுத்துக்களை வெட்டுவது, இதைவிடவும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் அறிவித்து தர வேண்டாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். பலா, நாயகமே அறிவித்து தாருங்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸிக்ருல்லாஹி தஆலா, அது அல்லாஹ்வுடைய ஸிக்ர் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஸிக்ர் எல்லாவற்றையும் விட மேலானது என்பதை பெருமானார்கள் இப்படி சொன்னார்கள். ஒரு சமயம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடை வீதிக்கு சென்றிருந்தார்கள். அங்கே நிறைய சஹாபாக்கள் கூடியிருந்தார்கள். அப்பொழுது சஹாபா பெருமக்களை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொத்துக்களெல்லாம் பங்கிடப்பட்டு கொண்டிருக்கிறது, நீங்கள் எங்கே நிற்கிறீர்களே என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். இதை கேட்ட உடனேயே அங்கே நின்று கொண்டிருந்த சஹாபாக்கள் அத்தனை பேரும் கடை வீதியை விட்டு பள்ளிவாசலை நோக்கி ஓடினார்கள். அந்த பள்ளிவாசலை போய் பார்த்தால் அங்கு ஒன்றும் இல்லை. திரும்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அவர் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, நீங்கள் பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சொத்துக்களெல்லாம் பங்கிடப்படுகிறது என்று சொன்னீர்களே, அது ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்று இல்லையே என்று சொன்னார்கள். பள்ளிவாசலில் போய் நீங்கள் என்னதான் கண்டீர்கள், அங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டார்கள். சிலர் திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். இதைத்தான் பார்த்தோம். அதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலின் சொத்து என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். நல்லோர்களில் சாலிஹீன்களில் ஒருவர் சொன்னார், அல்லாஹ் என்னை எப்பொழுது நினைக்கிறான் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னார். மக்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், பிற ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பது என்ன, அது கூட அறிய முடியாது, அல்லாஹ் நினைப்பது என்ன என்பதை தெரிந்து கொள்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள் எல்லாவரை பார்த்து கேட்டார்கள். அப்படி அவர் சொன்னார், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபதுகுரூனி அذ்குருக்கும், என்னை நினைக்குங்கள், உங்களை நான் நினைக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்பொழுது நான் அல்லாஹ் தஆலாவை நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் என்னை நினைக்கிறான் என்பதை தெரிந்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கேட்கப்பட்டது, ஐயுல் அமாலி அஃதலு, அமல்களிலேயே மிகச்சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தமூத வ லிசானுக ரஸ்மின் பிதிக்ரில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய திக்ரில் உன்னுடைய நாவு திளைத்திருக்கக்கூடிய நிலையில் உனக்கு மரணம் ஏற்படுவதாகும், அதுதான் மிகச்சிறந்த அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மிகச்சிறந்த அமல் எது என்று கேட்டதற்கு பெருமானார் சொன்ன பதில், உன்னுடைய நாவு திக்ரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது உனக்கு மரணம் சம்பவிப்பது, அதுதான் மிகச்சிறந்த அமல் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுங்கோல் மன்னன் என்று நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை
அவர்களிடம் நினைக்கிற அவர்களை அரசவைக்கு அழைத்தான். அப்படி அழைத்து வருகிற போது கூடவே ஒரு நாயையும் கட்டி எடுத்து வாருங்கள் என்று சொன்னான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு நாயும் எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் கவர்னர். அவன் கேட்டான், ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பார்த்து, உனக்கும் இந்த நாய்க்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டான். சூடான ஒரு கேள்விதான், ஆத்திரமூட்டக்கூடிய, கோபத்தை உண்டு கொள்ளக்கூடிய கடுமையான ஒரு கேள்விதான். இருந்தபோதிலும் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாந்தமாக பதில் சொன்னார்கள். உனக்கும் இந்த நாய்க்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டபோது அது இப்பொழுது தெரியாது என்றார்கள். வேறு எப்பொழுது தெரியும் என்று அவர் கேட்டார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நான் மரணத்தினுடைய வழியில் நின்று கொண்டிருக்கிற போது என்னுடைய நாவில் கலிமா வருகிறதா என்று பாருங்கள். அப்படி கலிமா வந்தால் இந்த நாயை விட நான் மேலானவன். எப்பொழுது கலிமா வரவில்லையோ இந்த நாயை விட நான் கேடுகட்டவன் தான் என்றவர்கள் பதில் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். எனவே பெரியார்களுடைய பார்வையில் அந்த கடைசி நேரத்தில் கலிமா வருவது தான் உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி வருவது தான் எல்லாவற்றையும் விட மேலானது. அப்படி வரவில்லை என்று சொன்னால் நாயை விட கேடுகட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் என்பதை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். எனவே எல்லா வகையிலும் மேலான அமல், உயர்ந்த அமல் எது என்பதற்கு பெருமானார் சொன்ன பதில் திக்ர். அல்லாஹ்வுடைய திக்ர் தான் எல்லாவற்றையும் விட மேலான அமல் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சுட்டி காட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்த ஹதீஸுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை தினம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா இவருக்கும் நன்மை பாலிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين والحقنا بالصالحين. وصل على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.